கையில் நல்ல பணப்புழக்கத்தை வழங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இம்மாதம் அமையப்பெறுகின்றது. வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் நண்பர்களே. தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றத்தையும் உயரத்தையும் பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருளாதார ரீதியாக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம். ஆரோக்கியம் மேன்மை பெறும். ஆக மொத்தத்தில் இம்மாதம் ஆகச்சிறந்த மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல நீங்க மகிழ்வு பெற வேண்டியது மிக அவசியமானது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்கள், சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இம்மாதம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த விதத்தில் நம்ம இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாத பலன்கள் இது ஒரு பொதுவான ராசி பலன் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்று தான். இதற்கு ஒரு 10% பலம், அதுக்கு மேலே இதுக்கு பெருசாக வெயிட்டேஜ் அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு கிடையாதுங்க. ஆக இது ஒரு 10% ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் இதை நீங்கள் எப்போ கவனம் கூடுதலாக செலுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுங்க. நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லுவேன். சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடந்தால்னு கூடவே ஒரு தசாபுக்தியும் சேர்த்து சொல்லுவேன். உங்கள் பலனை கேட்டுக்குங்க. பலன் 10%, அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடக்குதான்னு பாருங்கள். நடந்ததுன்னா இந்த பலன் 50%க்கு மேலே போயிடும், அதாவது பலமாயிரும். இல்லை தசாபுக்தி நடக்கலைன்னா இந்த பலனை நீங்கள் விட்டுருங்க, அது உங்களுக்கு பொருந்தாது. அப்போது நான் ஒரு 10 பலன் சொல்கிறேன், உங்களுக்கு 4 பலனுக்கான தசாபுக்தி தான் பொருந்தி வருதுன்னா அந்த 4 பலன் தான் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணும், இல்லைனா மற்றது உண்டு பண்ணாது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? இந்த புரிதலோடு இந்த பொது பலன் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏமாற்றம் அளிக்காமல் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பொது பலன் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அப்போ நம்ம இந்த தசாபுக்தியும் பொருத்தி பார்க்கும்போது அது உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சாத்தியக்கூறு மிக மிக அதிகம், சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இப்போ பதிவுக்குள்ளே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வெரி குட் பீரியட். நல்ல வேலை கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். யாரெல்லாம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ சரியா, அவங்கெல்லாம் தாராளமாக வேலை வாய்ப்புக்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. முயற்சிக்கலாம். அப்படியே ஜாதகப்படி வாங்க. யாருக்கு 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்பு கிடைக்கும், தாராளமாக முயற்சிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், போட்டிகளில் வெல்லுவீர்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் சொல்லக்கூடிய பொருளாதார நிலைமைகள் தொழில் முன்னேற்றத்தால் நல்ல உயர்வு பெறும். கையில் நல்ல பணப்புழக்கம் நடமாற்றம் பெறப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, தொழில் வைஸ் எக்கனாமிக்கல் வைஸ் நல்ல ஏர்னிங் பீரியட், கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம். அப்படி தசாபுக்தி வாங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம் 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம், இதான் விஷயம். அதனை அடுத்ததாக குடும்பத்தில் மனமகிழ்வு பெருகுகின்ற காலகட்டம், குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். அப்படியே தசாபுக்தி வாங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி இந்த காலகட்டத்தில் மேலோங்கி இருக்கும், இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொடுக்கல் வாங்கல்கள்லாம் மிக சிறப்பாக அமையும். கேட்டதை கொடுத்துருவாங்க, அல்லது நீங்கள் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துருவீங்க, இல்லை உங்களுக்கு வாங்கின பணங்கள் யாரேனும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா இந்த மாதம் போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆக
அந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக அமையும். யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்ததிலும் ஆகச்சிறந்த மேன்மை. தசாபுக்தி நடக்கலன்னா பெருசா மாற்றம் கிடையாது. இப்ப பாருங்க, இந்த வருமானம் சொல்லிட்டேன், தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த தசாபுக்தி நடக்கலன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. தசாபுக்தி நடந்தால் உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே. நீங்க அந்த பலனை உறுதியாக எடுத்துக்கிடணும். சரிங்களா? இது நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரிஞ்சிடும் எப்படி பார்க்கறதுங்கிறது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற எங்கேங்க ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல திருமண முயற்சிகளுக்கு மிகச்சிறப்பு மிகுந்த மாதம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம். அப்படியே தசாபுக்திக்கு போங்க. தசாபுக்தியில யாருக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இது உறுதி செய்யப்பட்ட 50% மேல உறுதியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பு. அதாவது நீண்ட நாளாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இல்லை ஒரு ஏசி வாங்கணும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், எதையோ ஒன்று வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இல்லை ஒரு சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், ஏதோ ஒரு பெரிய விலை மதிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் அதாவது நீங்கள் போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரது நான் சொல்ல, ஒரு 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வரது சொல்ல. ஒரு 10,000 ரூபா கொடுத்து பொருள் வாங்குறோம், ஒரு 30,000 ரூபா கொடுத்து பொருள் வாங்குறோம், கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி 1,00,000 ரூபா கொடுத்து பொருள் வாங்குறோம். அப்படிங்கிற மாதிரியான பொருட்சேர்க்கைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படியே ஜாதகத்துக்குள்ளே வாங்க. யாருக்கு 4ஆம் இடம் யாருக்கு 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசாபுக்தியும் நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பு இதில் கைகூடி வந்துடும். பொருட்சேர்க்கையில் ஒரு சிறப்பாக வந்துடும்ங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக கல்வி அமைப்புகள்னு வருகின்ற பொழுது இந்த மாதம் கல்வியில் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய மாதம். அப்படியே ஜாதகப்படி தசாபுக்திக்கு வாங்க. 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட, அதுவும் சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் தசை நடத்துவார்கள். ஆனால் இந்த காலகட்டம் தி பெஸ்ட் பீரியட் படிப்புக்கு நல்ல ஒரு ஏற்றம். சரிங்களா? அதனால் அது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதே போல் தகப்பனார் வழியிலிருந்தும் இந்த மாதம் சில நன்மைகள் உண்டு, தகப்பனாருடைய ஆதரவு உதவி உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனாருக்கு மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் மிக 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 மேன்மைகளை வழங்க போகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும். அதனால இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளும் சரியா போயிடும். 5-9 சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்கின்றதோ அது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு உறவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த செலவுகள்லாம் குறைச்சி பூர்வீக சொத்தை கைக்கு கொண்டு வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உயர்கல்வியிலையும் மேன்மை பெறுகின்ற காலகட்டம். பிடிச்ச படிப்பு படிக்கிறது, இல்லை நிறைய நாலேஜ் டெவலப் பண்ண வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு நாலேஜ் டெவலப் பண்ண மாதிரி ஒரு 1 மந்த் கோர்ஸு, 3 மந்த் கோர்ஸ், அந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நன்றாக முயற்சிங்கள், நல்ல ஏற்றம் உண்டு. இறைவன் முருகப்பெருமான் வழிதுணையாக கொள்ளுங்கள், நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.